இந்த ஹதீஸ் கலையை சொல்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் இல்மு. இந்த மாதிரி ட்ரையான விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும், அறிஞ்சு வச்சுக்கோ. இதெல்லாம் மார்க்க அறிவு தான். இதன் மூலமாக உங்களுடைய அறிவு கூர்மை அடையும். அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இதுவும் ஹதீஸ் கலை சம்மந்தப்பட்டு தான் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், இவர் கேட்குற கேள்விக்கு முன்னாடி சில விளக்கிட்டு சொன்னால் தான் அந்த கேள்வி விளங்கும். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த ஒரு வருஷம் ஜக்காத்து கொடுக்கணுன்றோம்ல, அது இல்லைன்னு மறுத்துருக்குறோம். ஜக்காத்தை பற்றிய ரமலான் தொடர் உரையில் வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஒரு ஆண்டு நிறைவடைகிறதுக்கு முன்னாடி ஜக்காத்து இல்லை அப்படிங்கிற கருத்தில் வர்ற ஹதீஸ்கள் எல்லாம் பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டோம். சொல்லும் பொழுது ஒரே ஒரு ஹதீஸை அவங்க சில பேர் பலவீனம் இல்லைன்னு சொல்வார்கள். ஒரே ஒரு ஹதீஸை என்ன செய்வாங்க, பலவீனம் இல்லைன்னு சொல்வார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அபுதாவுடைய அந்த ஹதீஸை எடுத்து நான் போட்டிருக்கிறேன். அதில் சொல்லிவிட்டு என்ன செய்கிறேன்னு கேட்டால், இந்த ஹதீஸில் 2 ஆள் வழியாக இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. அதான் ஒரே ஹதீஸிலே 2 பேரும் வருவாங்க. அலி அறிவித்ததாக வருகிறது. அலி யாருக்கு சொன்னார்னா ஹாரிசுல் அஹ்வர் என்பவருக்கும் சொன்னார், ஆசிம் இப்னு லம்ரா என்பவருக்கும் சொன்னார்னு வருது இந்த பின் வரும் செய்தி. அப்போ இந்த 2 பேர் அறிவிக்கிற மாதிரி இந்த செய்தி வர்றதில் ஹாரிஸ் என்பவர் பலவீனமானவர்னு எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆசிம் இப்னு லம்ரா என்பவரை பற்றி அவரை பலவீனப்படுத்தக்கூடிய விமர்சனங்களும் இருக்கிறது. அது இல்லாமல் பாராட்டி சொன்ன விமர்சனம் இருக்கிறது. ஆனால் அவர் 2 பேர் அறிவிக்கிறாங்களா, அறிவிக்கும் பொழுது அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த அபுதாவுரே ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒலைசஃபி மாலின் ஜக்காத்துன் ஹத்தா யஹூல் அலஹில் ஹவுல், ஒரு வருஷம் நிறைவடையாவிட்டால் ஜக்காத்து கிடையாது, ஓராண்டு வேணும்னு கண்டிஷன் எல்லோரும் போட்டிருக்கிறாங்க. நாம் என்ன செய்கிறோம்னா வந்தவுடனே கொடுத்துட்டுங்கிறோம், ஒரு வருஷம்லாம் வர வேண்டியது இல்லைங்கிறோம். அது பற்றி எல்லா ஹதீஸும் பலவீனம்னு சொல்லிட்டோம். ஒரு ஹதீஸை மாத்திரம் பலமானது என்று கருத்தில் அல்பானி உட்பட பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒரு ஹதீஸை சொல்லும் பொழுது நான் கூடுதலாக விளக்கவில்லை, கொஞ்சம் கம்மியாக விளக்கியிருக்கிறேன். ஆனால் அதை கம்மியாக விளக்குனதுனால தான் அந்த கேள்வி வந்திருக்கிறது. அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், அதில் அலி அவர்கள் சொன்னதாக ஹாரிஸ் என்பவர் அறிவிக்கிறார், ஆசிம் என்பவர் அறிவிக்கிறார். ஹாரிஸ் வந்தனால அது பலவீனம் தள்ளி விட்ருங்க. ஆசிம் அறிவிக்கிறார்ல, இவரை பற்றி நல்லவர் கெட்டவர்னு 2 விதமான விமர்சனங்கள் இருக்குது. நல்லவருங்கிற வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கிட்டு பார்த்தாலும் அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இது அலி சொந்தமாக சொன்னாரா, ரசூல்லாவுடைய சொல்லாக சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. ஃபலா அத்ரி, நான் அறிய மாட்டேன். அலியுன் யகூலு ஃபபி ஹிசாபி தாலிக்கே என்கிற சொல்லை, அதனுடைய கணக்கு பிரகாரம் என்ற ஒரு சொல்லை அலி சொந்தமாக சொன்னாரா, ஓ ரஃபாஹு இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது நபியின் பக்கம் வரைக்கும் சேர்த்துட்டாரா என்று எனக்கு தெரியாதுங்கிறார். நான் இது வரைக்கும் சொல்லி நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், இதில் ஒரு அலியுடைய சொந்த கூற்றா நபியின் கூற்றா என்பதில் அவருக்கே டவுட் இருக்கிறது. ஏன்னா இது அலி சொந்தமாக சொன்னாரா நபியின் கூற்றாக சொன்னாரா என்பதை அவர் டவுட்டாக சொல்கிறாரு என்ற காரணத்தினால், அவர் நல்லவராக இருந்தாலும் சரி தான், இது நபி சொன்னார்கள் என்பது ப்ரூஃப் ஆகவில்லை அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலோட்டமாக சொல்லிட்டு தான் நான் போயிருக்கிறேன். இப்போ அவர் என்ன கேள்வி கேட்குறாரு, கேள்வி கேட்டவர் யாருன்னு கேட்டால், எம்ஹெச்எம் ஃபைசர் கொட்டாரமுல்லை, இலங்கை கொட்டாரமுல்லைங்கிற ஊரில் இருந்து எம்ஹெச்எம் ஃபைசருங்கிறவர் தான் கேட்குறார். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நீங்கள் அந்த ரமலானில் உரையாற்றும் பொழுது சொல்லும் பொழுது இது அலியுடைய சொந்த கூற்றா நபியின் கூற்றா என்ற அடிப்படையில் அந்த ஹதீஸை மறுத்திருக்கிறீங்க. ஆனால் அந்த ஹதீஸில் இந்த ஒரு சொல்லு தான், எந்த ஒரு சொல்லு, ஃபலா அத்ரி, எனக்கு தெரியாது, அலியுன் யகூலு ஃபபி ஹிசாபி தாலிக்கேங்கிற அந்த சொல்லை அலி சொன்னாரா, அவர் ரஃபாவு இல்லை நபியின் சொல்லாக சொன்னாரான்னு தான் அங்கே இருக்கிறது. அப்போ அந்த ஃபபி ஹிசாபி தாலிக்கேங்கிற அந்த சொல்லுக்கு தான் சந்தேகம், ஹதீஸுடைய மற்ற வாசகங்களும் கிடையாது. அவர் கேள்வி கேட்குறார். அந்த ஹதீஸில் இந்த மொத்த கருத்தையே அலி சொந்த கருத்தாக சொன்னாரா நபியின் கருத்தாக சொன்னாரான்னு வந்தால் தான் ஹதீஸில் சந்தேகம் வரும். இதில் அவர் என்ன, அதில் அந்த ஹதீஸில் ஒரு வாசகத்தை மட்டும்தான் அவர் மறுக்கிறார். எப்படி, ஃபலா அத்ரி, எனக்கு தெரியவில்லை, அலியுன் யகூலு, அலி சொன்னாரா, எப்படி, ஃபபி ஹிசாபி தாலிக்க, இந்த வாசகத்தில் வருது, ஃபபி ஹிசாபி தாலிக்க, அதற்குரிய கணக்கு பிரகாரம் அந்த சொல்லு அலியின் கூற்றா, அவர் ரஃபாஹு இல்லை நபி, அல்லது நபி அளவுக்கு சொல்லப்பட்ட கூற்றா என்பது எனக்கு தெரியவில்லை
அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார்ல. அப்படி சொன்ன வச்சு நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் இந்த ஹதீஸ் வந்து நபி சொன்னது என்பது ப்ரூஃப் ஆகலன்னு சொல்லிட்டோம். கேள்வி கேட்குற சகோதரர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இதில் வந்து மொத்த ஹதீஸுக்கே என்ன செய்யலை, அந்த வாசகம் வரலை. எந்த சொல்லுக்கு தான் அவர் டவுட் பண்ணுறாரு, அப்போ ஹிசாபி தாலிக்க, அதாவது ஒரு வருஷம் அடையாமல் அது ஜக்காத்து இல்லை, அதுக்கு பிறகு 20 வருஷம் அதாவது எப்படி வருதுன்னு கேட்டால் ஃபொமாசாத அதை விட ஜாஸ்தியாகி விட்டது என்று சொன்னால் ஹிசாபி தாலிக்க அதுக்குரிய கணக்குப்படி, அதாவது 20 தீனார் இருந்தால் அது 41 கொடுத்துடணும், ஒரு வருஷம் ஆச்சு நிஸ்ஃபு தீனார் கொடுத்துடணும், அரை தீனார், அதை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்குரிய கணக்கு பிரகாரம் கொடுக்கணும். இப்போ ஹிசாபி தாலிக்கன்னா அதற்குரிய கணக்கு பிரகாரம் அப்படின்றது வந்து இருக்குல்ல, அதில் அதனுடைய கணக்கு பிரகாரம்ங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை தான் அலியுடைய சொல்லா நபியின் சொல்லான்னு சந்தேகம். ஆனால் எதில் சந்தேகம் இல்லை, ஒரு வருஷம் நிறைவடைந்தால் அந்த ஜக்காத்துங்கிற ஒரு விஷயத்துக்கு அவர் டவுட் படலை. அது வந்து ரசூல்லா சொன்னாங்களா அலி சொன்னாரான்ட்டு அதில் டவுட்டு கிடையாது. எதில் டவுட்டாக இருக்கிறதோ அதை கழிச்சிட்டு மற்றதை வந்து நபி சொன்னாங்கன்னு எடுத்துக்கிற வேண்டியது தானே அப்படின்னு ஒரு கேட்குறார். அப்படி தான் இந்த நான் வாசித்ததில் அவ்வளோதான் வாசிச்சிருக்கிறேன். ஆனால் இவர் கேட்டதுக்காக வேண்டி அதை இன்னும் கொஞ்சம் நல்லா மீளாய்வு செஞ்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஃபபி ஹிசாபி தாலிக்க ஒரு அஃபாஹு இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குல்ல, நான் அது வரைக்கும் சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் தொடர்ச்சியாகவே இருக்கிறது. ஃபபி ஹிசாபி தாலிக்க மட்டுமல்ல, அவர் அஃபாஹு இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைஸ ஃபீ மாலின் ஜக்காத்துன் ஹத்தா யஹூல் அலைஹில் ஹவுல், வருஷம் நிறைவடையாமல் ஜக்காத்து கிடையாது என்பதை ரசூல்லா அளவுக்கு சொன்னாரான்னு அதில் பின்னாடி வருது. நான் என்ன செஞ்சிட்டேன், அதை வாசிக்கலை. நான் வந்து ஃபபி ஹிசாபி தாலிக்கங்கிற அளவுக்கு தான் வாசிச்சிருக்கிறேன். அந்த அரபி முழுசாக வாசிக்கிறேன் பாருங்களேன். லா அத்ரி அலியுன் யகூலு ஃபபி ஹிசாபி தாலிக்க அவர் ரஃபாஹு இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைஸ ஃபீ மாலின் ஜக்காத்துன் ஹத்தா யஹூல் அலைஹில் ஹவுலு, இவ்வளவும் இருக்கிறது. நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கிறேன்னு கேட்டால் ஃபபி ஹிசாபி தாலிக்கங்கிற இந்த ஒரு சொல்லை அலியின் கூற்றா ரசூல்லா கூற்றா என்று டவுட் படுறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் மட்டும் டவுட்டு கிடையாது. அதுக்கு பிந்தி அதில் வருகிறது என்ன வருதுன்னு கேட்டால் ஒலைஸ ஃபீ மாலின் ஜக்காத்துன், எந்த செல்வத்திலையும் ஜக்காத்து கிடையாது, ஹத்தா யஹூல் அலைஹில் ஹவுல், ஒரு வருஷம் பூர்த்தியாகிற வரைக்கும் அது ஜக்காத்து கிடையாது அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் ரசூல்லா சொல்லா அலின்னு சொல்லான்னு அதில் வந்திருக்கிறது. அந்த ஹிசாபி தாலிக்க மட்டுமில்லை, ஹிசாபி தாலிக்கன்ற சொல்லிவிட்டு அது தொடர்ச்சியாக வர என்னென்னு கேட்டால் ஒரு சென்டென்ஸை சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் முழு ஹதீஸை சொல்லும் பொழுது கூட அதில் ஒரு துணுக்கை மட்டும் போட்டு சொல்லுவாங்க. கேட்குறவங்க மொத்தத்தையும் தான் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு ஹொபி ஹிசாபி தாலிக்கன்னு மட்டும் ஒரு சொல்லிவிட்டார். சொன்னாலும் அதுக்கு பிந்தி வரும்போது என்ன வருதுன்னு கேட்டால் ஹிசாபி தாலிக்கங்கிற வார்த்தை மட்டும் கிடையாதுங்க, அந்த வருஷம் பூர்த்தி ஆகாமல் ஜக்காத் இல்லைங்கிற மொத்த வார்த்தைக்கு தான் அது அப்படின்னு அதில் வருது. எப்படி வருது, ஃபலா அத்ரி நான் அறிய மாட்டேன், அலியுன் யகூலு ஃபபி ஹிசாபி தாலிக்க, ஃபபி ஹிசாபி தாலிக்க என்பதை அலி சொன்னாரா, அவர் ரஃபாஹு இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைஸ ஃபீ மாலின் ஜக்காத்துன் ஹத்தா யஹூல் அலைஹில் ஹவுல், ஒரு வருஷம் பூர்த்தி அடையாமல் ஜக்காத்து கிடையாது என்பதை ரசூல்லா சொன்னதாக சொன்னாரா அப்படின்னு மொத்த வாசம் வந்துடுது. அவர் டோட்டல் மேட்ரிலேயே அலி சொன்னாரா நபி சொன்னாரான்னு டவுட்டாக தான் அதில் வந்திருக்குது. அதை வந்து நான் விளக்காமல் விட்டுருக்குறேன். அதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு இப்போ ஹிசாபி தாலிக்க மட்டும்தான் அலியுடைய சொல்லுங்கிறீங்க, அது மட்டும் கிடையாது. அதுக்கு பிந்தி அந்த வாசம் சேர்த்து வருது. எந்த வாசகம், ஒலைஸ ஃபீ மாலின் ஜக்காத்துன் ஹத்தா யஹூல் அலைஹில் ஹவுல் அப்படி வருகிறது. அதே மாதிரி வந்து இதிலே வருது. இது ஜரீர் என்பவர் தான் இதை ஜாஸ்தியாக்கி சொல்லியிருக்கிறாருன்னு அந்த ஹதீஸிலே வருது. எப்படி இல்லா அண்ண ஜரீர் என்ன செய்கிறாருன்னா கால இப்னு வஹப் சொல்கிறாராம், யஸீது ஃபில் ஹதீஸில் வந்து அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லா வழியாக லைஸ ஃபீ மாலின் ஜக்காத்துன் ஹத்தா யஹூல் அலைஹில் ஹவுல் என்பதை ஹதீஸில் ஜாஸ்தியாக்கி விட்டார். அதாவது ஒரு வருஷம் பூர்த்தி ஆகாமல் ஜக்காத்து இல்லை என்பதை வந்து ஜரீர் என்பவர் தான் அதிகப்படுத்தி சொல்லிவிட்டார். யஸீதுன்னா அதிகப்படுத்தி சொல்கிறது இல்லை, ஹதீஸில் இல்லாதவர் சொல்லிட்டார் என்றும் அதிலேயே டவுட்டாக தான் போட்டிருக்கிறாங்க. இப்படி பல குழப்பம் இருக்குது. அதை விட முக்கியமான ஒரு குழப்பம் இருக்கிறது. இது வந்து அந்த இங்கே கேட்டதுக்காக வேண்டி இந்த வழக்கம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக சொல்வதாக இருந்தால் இந்த ஹதீஸில் நம்ம அன்றைக்கி கவனிக்காத ஒரு விஷயம் இருக்குது, அதை கவனிச்சேன்னா டோட்டலாக பலவீனமாகி போயிடும். அலி சொன்னதுக்கு ஆதாரம் கிடையாது. ஏன்னு கேட்டோம்னா அந்த ஹதீஸுடைய வாசகத்தை பார்க்குறேங்க எப்படி வருதுன்னு கேட்டால் இது அபுதாவுடைய ஹதீஸ் தானே, இது அபுதாவுதுலேயும் வருகிறது,
சுனனுல் குப்ராவிலையும் வருகிறது, மாரிஃபத்து சுனனுல் ஆசார்லையும் வருகிறது, இதே சனதோடு வருகிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், ஹதசனா சுலைமான் இப்னு தாவூதுல் மஹரி, இது அபுதாவுரி உஸ்தாது சுலைமான் எங்களுக்கு சொன்னார். அக்பர்னா இப்னு வஹபின், இப்னு வஹபு வந்து நமக்கு சொன்னார். அக்பர்னி ஜரீர் இப்னு ஹாசிம், ஜரீர் இப்னு ஹாசிம் நமக்கு சொன்னார். இந்த ஜரீர் தான் அந்த ஒரு வருஷங்கிற ஜாஸ்தியாக்கி விட்டார்னு கடைசியில் முடிக்கிறார். ஜரீர் இப்னு ஹாசிம் நமக்கு சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு சம்மா ஆகிற இன்னொரு ஆள் பேரையும் சொன்னார், அபி இஸ்ஹாக், அபி இஸ்ஹாக் வழியாக. அப்போ ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவர் அபு இஸ்ஹாக்கிட்ட நேரடியாக கேட்கல, இன்னொரு ஆள் பேரை சொன்னாராம். அவர் யாருங்கிற இவர் மறந்துட்டார். அதாவது அக்பரணி ஜரீர் இப்னு ஹாசிம், ஜரீர் இப்னு ஹாசிம் எனக்கு சொன்னார். ஓ சம்மா மேலும் ஒரு பேரை சொன்னார், ஆகிற இன்னொரு ஆள் பேரையும் சொன்னார். சொல்லிவிட்டு அபி இஸ்ஹாக்கு, அபு இஸ்ஹாக் வழியாக இன்னொரு ஆள் சொல்லி அவருக்கு வந்து ஜரீருக்கு சொல்லி அறிவித்ததாக வருகிறது. அப்போ ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அபு இஸ்ஹாக்கிட்ட நான் கேட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஜரீர் இப்னு ஹாசிமும் ஒரு ஆள் பேரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அபு இஸ்ஹாக்குங்கிறாரு. அப்போ அபு இஸ்ஹாக்கிட்ட நான் நேரடியாக கேட்கல, ஒரு ஆள்கிட்டேருந்து கேட்டேங்கிறார். ஒரு ஆள்கிட்டேருந்து கேட்டேன்னு சொன்னால் அது பலவீனம் தானே. சம்மா ஆகர்னு இன்னொரு ஆள்கிட்டேருந்து கேட்டோம்னு சொன்னால் அவர் யார் அது தெரியணுமே, மஜ்ஹூல் தானே இது. அதாவது ஒரு ஆளுங்கிற சொன்னால் அந்த அதிசயம் ஏற்றுக்கிற மாட்டாங்கல்ல. எனக்கு ஒரு ஆள் சொன்னார்னா ஆள் யாருப்பா? அப்போ நீங்கள் அந்த பாயிண்ட்டை முந்தி சொன்ன பாயிண்ட்டை விட இதை சொல்லியிருக்கலாம். இப்போ கவனிக்கிற நேரத்தில் என்ன வருது, இது அறிஞர்கள் கவனித்து சொல்லியிருக்கிறாங்க, நான் தான் கவனிக்கலை. அறிஞர்கள் கவனித்து மொத்தத்துமே பலவீனமானது தான். ஏன்னு கேட்டால் இதில் வந்து இன்னொரு ஆள் பேரை இன்னொரு ஆள்னு சொல்லியிருக்கிறார். ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவர் அபு இஸ்ஹாக் வழியை அறிவிக்கிறார், நேரடி அறிவிக்கலை. இன்னொரு ஆள் பேரை சொல்லி அவர் வழியாக தான் அறிவிக்கிறார். அப்போது சம்மா ஆகிற இன்னொரு ஆள் பேரை சொன்னார்னு வருது. இந்த இன்னொரு ஆள் யார்? அதை நீங்கள் சொல்லாத வரைக்கும் அது ஹதீஸை வந்து பலவீனமாக தானே போவோம். அதனால் அபுதாவில் வரக்கூடிய ஹதீஸ், இந்த ஆசிம் ரமுராவுடைய ஹதீஸு அலி சொன்னதும் பலவீனமாக போகுது. அலி ரசூல்லா சொன்னாங்கன்னு வச்சுக்கிறோங்க, அல்லது அலி சொன்னாங்கன்னு வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டாங்க அந்த ஒரு ஆள் விட்டுருக்க காணாம, ஒரு ஆள் யாருன்னு சொல்லாமல் விடப்பட்டிருக்க. ஜரீர் வந்து அபு இஸ்ஹாக்கிட்ட வந்து கேட்கலையே அப்படின்னு இது இந்த பாயிண்டில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஹதீஸ் டோட்டலாகவே பலவீனமான ஹதீஸ். இது அலி சொன்னதாக சொன்னாலும் தவறு, அதே மாதிரி வந்துக்கிட்டு ரசூல்லாவுடைய சொல்லுன்னு சொன்னாலும் தவறு தான். அது ஒரு விஷயமாச்சா. அதில் பைஹக்கியில் வருது, குப்ராவில் அதில் வருமா என்ன வருதுன்னு கேட்டால், அக்பரணி ஜரீர் இப்னு ஹாசிம் எனக்கு அறிவித்தார். ஓ சம்மா ஆகிற இன்னொரு ஆள் பேரை சொல்லி அபி இஸ்ஹாக்கு, அபு இஸ்ஹாக். பைஹக்கியில் வரும்போது எப்படி வருதுன்னு கேட்டால், அபு இஸ்ஹாக்கிட்டேருந்து நான் கேட்டவன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒரு ஆள் சொன்னாருங்கிறார். அப்போ ஒரு ஆள் சொன்னாருங்கிறது எப்படி அது சரியாக இருக்கு? ஒரு ஆள் சொன்னாருங்கிற முடிஞ்சு வச்ச கதை. யாருன்ட்டு தெரியப்படாதவர் வர்றாரு, அந்த ஒரு ஆள் யார்? இட்டு கட்டுறவராக கூட இருக்கலாம், பொய்யராக கூட இருக்கலாம், பலவீனராக இருக்கலாம். அவர் யாருன்னு தெரியணுமே, தெரியப்படுத்தணும். அப்போ பைஹக்கியில் வர நூலில் எப்படி வருதுன்னு கேட்டால் ஒரு ஆளுன்னு தான் வருகிறது. அதை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து மாரிஃபத்து சுனனுல் ஆசார் 3 கிதாபில் வருதுன்னு, அதில் வரும்போது என்ன வருதுன்னு கேட்டால், ஜரீர் இப்னு ஹாசிமின் அபி இஸ்ஹாக், ஜரீர் இப்னு ஹாசிம் அபு இஸ்ஹாக் டைரெக்டாக வர்ற மாதிரி இருக்குது. டைரெக்டாக வர்ற மாதிரி இருந்தாலும் மற்ற 2 ஹதீஸ்லையும் இன்னொரு ஆள் சொல்லித்தான் சொன்னார்னு சொல்லிவிட்டார்ல, அதனால அந்த ஒரு ஆளை இங்கே விட்டுட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜரீர் இப்னு ஹாசிமும் அபு இஸ்ஹாக்கிட்ட கேட்கல, கேட்காதனால தான் ஒரு ஆள் சொன்னார்னு சொல்லி அபு இஸ்ஹாக்கை சொல்கிறாரு. எதில்? பைஹக்கிலையும் அபுதாவுதுலையும். மாரிஃபத்து சுனனுல் ஆசாருங்கிற நூலில் சொல்லும்போது மாத்திரம் ஜரீர் இப்னு ஹாசிமின் அபி இஸ்ஹாக்கு, ஜரீர் இப்னு ஹாசிமும் அபு இஸ்ஹாக்கின வழியாகன்னு அறிவிக்கிறது. இவங்க 2 பேரும் தான் சந்திக்கலைன்னு அந்த 2 அறிவிப்புலையும் வருகிற ஒரு சம்ம ஆகிற இன்னொரு ஆள் பேரை சொன்னார்னு வருகிறது. அப்படிங்கிறதுனால இந்த ஹதீஸில் கண்டிப்பாக ஆள் இணைஞ்சிருக்கு, விடுபட்டு போயிருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். ஒன்றாச்சா. அதே மாதிரி வந்து இந்த 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 கருத்தை வந்து அறிஞர்கள் கவனித்திருக்கிறார், நம்ம தான் கவனிக்காம விட்டுருக்குறோம். தல்ஹீஸில் இப்னு ஹஜர் சொல்கிறாரு, ஓ நப்பக இப்னுல் மவ்வாக் என்பவர் உணர்த்தி இருக்கிறார், அலா இல்லத்தின் ஹஃபியத்தின் பீகி, இதில் இருக்கிற ஒரு நுணுக்கமான ஒரு குறையை அவர் நினைஞ்சிருக்கிறாரு, நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறாரு. அது என்ன நுணுக்கமான குறை என்று கேட்டால், ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவர் என்பது லம் யஸ்மஹு மின் அபி இஸ்ஹாக், அபு இஸ்ஹாக்கிட்ட அவர் கேட்டது கிடையாது. இதை வச்சு தான் வழங்குறாரு. இன்னொரு ஆள் விட்டார்ல, இன்னொரு ஆளுங்கிறத கவனித்து தான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்னுல் மவ்வாக்கு சொன்னதாக தல்ஹீஸில் வந்து இப்னு ஹஜர் எடுத்து போடுறாரு. எப்படி போடுறாரு? ஜரீர் இப்னு ஹாசிம் அவர்கள் லம் யஸ்மஹு மின் அபி இஸ்ஹாக்,
அபு இசாக்கிட்ட ஒரு கேட்கல. ஏன் கேட்கலங்கிறாங்க? அவரே 2 அறிவிப்புலையும் சொல்லும் பொழுது ஒரு ஆள் பேரை சொல்லிவிட்டு அப்புறம் அபு இசாக் வழியாகிறார். அவர் வாக்குமூலத்திலிருந்து என்ன செய்யுதுன்னு கேட்டால் அபு இசாக்கிட்ட ஒரு கேட்கலன்னு விளங்குறது. கேட்டிருந்தாருன்னா ஒரு ஆளை சொல்லிட்டு அபு இசாக் சொல்கிறாரு. ஒரு ஆள் பேரை சொல்லிட்டு அந்த பேரை வந்து அடுத்த அறிவிப்பார் மறந்துட்டார், அதில் அவரே சொல்ல மறந்துட்டார். ஒரு ஆள்னு சொல்கிறார். ஜரீர் இப்னு ஹாசிம் சொல்கிறார் ஒரு ஆள் சொன்னார் அபு இசாக் வழியாகிறார். அபு இசாக் வழியாக ஒரு ஆள் சொன்னார்னு சொன்னால் இவர் கேட்கலன்னு அர்த்தம். அதை இப்னுல் மவ்வாக்குங்கிறவர் கண்டுபிடிச்சி சொல்கிறான். எப்படி கேட்டார்னா இப்னுல் மவ்வாக்கு நப்பக இப்னுல் மவ்வாக் என்பவர் நப்பக உணர்த்தி இருக்கிறார். அலா இல்லத்தின் ஹஃபியத்தின் பீஹி, இதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான ஒரு குறையை அவர் உணர்த்தி இருக்கிறார். நுணுக்கமான குறை என்ன என்றால் அன்ன ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவர் வந்து லம் யஸ்மௌமின் அபு இசாக், இது அபு இசாக்கிட்ட கேட்டது கிடையாது. அப்போ மொத்தத்தில் நம்ம ரமணானில் சொன்ன பதிலில் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறோம், கொஞ்சம் கூடுதல் விளக்கம் இல்லாமல் இருக்கிறது. அதெல்லாம் விட வந்து அலியின் பக்கம் சேர்த்தாலும் அது சரியில்லை. அந்த ஹதீஸை வந்து அலியின் கூற்று, ஒட்டுமொத்தமாக அலியின் கூற்றுன்னு சொன்னாலும் அது பலவீனம், ஒட்டுமொத்தமாக நபியின் கூற்றுன்னு சொன்னாலும் பலவீனம். காரணம் என்ன? கேட்காத ஒரு ஆள் வந்து அபு இசாக் வழியாக அறிவிக்கிறாரு. அபு இசாக்கிட்டேருந்து அறிவித்த ஆள் யாருன்னு இவர் சொல்ல மாட்டேங்கிறார். செம்ம ஆகிற இன்னொரு ஆள் பேரை சொன்னார்னு வருது. அப்போ இன்னொரு ஆளை சொன்னார்னு சொல்லும்போது நமக்கு யார் என்று தெரிவிக்கப்படாததுனால அதனாலே அது பலவீனமாக ஆயிரும். சரி, இது அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால், நீங்கள் சுட்டி காட்டுகிற அந்த ஹதீஸில் வந்து ஃபபி ஹிசாபி தாலிக்கேங்கிறது மட்டும்தான் அலியுடைய கூற்றாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால், மற்ற சொல்லு இருக்குல்ல, ஓராண்டு நிறைவடையும், அதுக்கு தானே அந்த ஹதீஸை நம்ம எடுத்தோம். ஓராண்டு நிறைவடையும் வரை ஜக்காத்து இல்லைங்கிற அந்த சொல்லுக்கு இப்படி அது பொருந்தும். அதில் வந்து நபி கூற்றா அலி கூற்றான்னு டவுட் வராதுன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. அந்த ஹதீஸில் பின்னாடி இது வந்திருக்குது, நான் கவனிக்காமல் விட்டுருக்கிறேன். அந்த ஹதீஸுக்கும் சேர்த்து அந்த வார்த்தைக்கும் சேர்த்தான் வருது. அந்த வார்த்தையும் ரசூல் சொன்னாங்களா இல்லையாங்கிற மாதிரி தான் வருது. அது ஒரு விஷயம். அது அப்போ அது கேட்டதுக்கான விளக்கம். அதை விட அந்த பதில் நம்ம இன்னும் சொல்ல மாட்டோம். அதை விட பதில் என்னென்னு கேட்டால் மொத்தத்தில் பலவீனம். இதை நம்ம கவனிக்கலை. மொத்தத்தில் பலவீனம் எதனால் வருதுன்னா, ஒரு ஆள் சொன்னார்னு வந்து அப்படி சரியாக இருக்கேன், அந்த காரணத்தினால வந்து இந்த ஹதீஸ் முற்றிலும் பலவீனமானது என்று அன்றைக்கு அறிஞர் நினைக்கிறாங்க சொல்கிறாங்க.